உலகத்திலேயே முதல் முறையா வகுப்புகளை கணினி மயமாக்குனது, டிஜிட்டல் மயமாக்குனது ஸ்வீடன் நாடுங்க. 2009ல் குழந்தைகள் கையில இருந்து புத்தகம், நோட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு டேப்பை கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, உலகம் வேகமா டிஜிட்டல் மயமாயிட்டு இருக்குது, கணினி துறையில வளர்ந்துகிட்டு இருக்குது, எங்க குழந்தைகள் அந்த சவாலை சந்திக்கிறதுக்கு தயாராகணும் இல்லையா, அதனால குழந்தைகளை நாங்க எக்யூப் பண்றோம், வளர்க்குறோம் அப்படி சொல்லிட்டு குழந்தைகள் கையில டேப்பை கொடுத்தாங்கங்க. சரியா 15 வருஷத்துக்குள்ளேயே அந்த ஸ்வீடன் அரசு தான் செய்த தப்பை உணர்ந்துருக்குதுங்க. 2023ல இருந்தே இந்த பேச்சுக்கள் அங்க அதிகமாக தொடங்கிச்சது. குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பெற்றோரும் சரி, ஆசிரியர்களும் சரி, கல்வியாளர்களும் சரி கணிச்சு அரசுக்கு சொல்லி இப்போ குழந்தைகள் கையில இருந்து அந்த டேபெல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டுமா புத்தகங்களையும் நோட்டுகளையும் கொடுக்கறதுக்கு ஸ்வீடன் அரசு சட்டம் போட்டு ஏறக்குறைய இந்திய மதிப்புக்கு ஒரு 1100 கோடி ஒதுக்கி இருக்குதுங்க. என்ன காரணம் அவங்க சொல்றாங்க அப்படி சொன்னா, இத்தனை வருஷத்துல அவங்க பார்த்த அனுபவத்துல குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப மட்டமா இருக்குதுங்க. ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா ஆசிரியர்களை பார்க்க தேவையில்லை, அவங்க எப்பவும் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன்ல அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது யாருமே கண்காணிக்க முடியறது இல்லை. குழந்தைகள் யாரையும் முகம் கொடுத்து முகம் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு ரோபோ போல, ஒரு பிளாஸ்டிக் டப்பா போல தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத தான் அவங்க கண்டுபிடிச்சி அலர்ட் ஆயிட்டாங்க. ஆகா, நம்முடைய தலைமுறையினரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு குழந்தைகள் கையில மீண்டுமா புத்தகங்களையும் நோட்டுகளையும் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு ஆக்டிவான டீச்சிங் மெத்தட்ல இறங்கி இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குதா? குழந்தைகள் செல்போனை கொடுத்தா எவ்வளவு அழகா கத்துக்கிறாங்க அப்படி சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். கற்றல் கண்டிப்பா நடக்காதுங்க. 2 காரணம். ஏன்னா செல்போனை நீங்க குழந்தை கையில கொடுக்கும்போது அது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனுங்க. அந்த செல்லு ஏதோ பாடுது, ஏதோ சொல்லுது, அது அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதா, அந்த குழந்தை திரும்ப சொல்லுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்காணிக்கிறதே இல்லை. குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வேலைகளை பார்க்க போயிடுறோம். குழந்தை புதுசாக எதுவுமே கற்றுக்க போகிறதில்ல. அது மட்டுமல்ல, குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி அந்த செல்ஃபோன் ரொம்ப மோசமாக பாதிக்கும். ஆய்வுகள் சொல்லுது, ஒரு 5 வயசுக்குள்ளேயே குழந்தையுடைய 90% மூளை வளர்ச்சி அடைஞ்சிருதுங்க. ஆனால் நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படி சொன்னால், 2 வேங்க. அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்து அந்த திரும்ப சொல்லி அது தப்பா சொல்ல நம்ம திருத்தி சொல்லி கொடுக்க, இப்படி தாங்க கற்றுக் கொடுக்கறது. செல்போனை கையில கொடுத்த உடனே குழந்தை கத்துக்கொண்டு நீங்க எப்படி நம்பலாம்? கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் இந்த ரீல்ஸை நீங்க கண்டிப்பா பார்க்கணுங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுது. எவ்வளவு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்த பிறகும் அந்த குழந்தை தப்பு போடுது பாருங்க. அஞ்சாமன் നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു ஆக நம்ம முகத்துக்கு முகம் பார்த்து பக்கத்துல உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு அன்பு காட்டி சொல்லி கொடுத்த பிறகு கத்துக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படுது அப்படி சொன்னா எதை நம்பிங்க அந்த செல்போன் அந்த குழந்தை கையில கொடுத்த உடனே அந்த குழந்தை கத்துக்கணும் நம்ம நினைக்கிறோம். 2வது, செல்போன் அதிகமா யூஸ் பண்ற ஒரு குழந்தை ஏன் கத்துக்கிறதுல சிரமப்படும் அப்படி சொன்னா, அந்த செல்போன்ல இருக்கிற வேகமான அசைவுகள்ங்க. ஒரு பாட்டா இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப வேகமா அந்த ஃப்ரேம்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஆக குழந்தையுடைய கவனத்தை ஒரு இடத்துல குவிக்கிறதுல சிரமம் வந்துடுறாங்க. காரணம் இதுதாங்க. குழந்தையால ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து பொறுமையா நீங்க சொல்றத கேட்கிற, கவனிக்கிற ஒரு திறமையை இந்த செல்போன் அந்த குழந்தைகிட்ட இருந்து எடுத்துருதுங்க. அதுவும் இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, குழந்தை பேச மாட்டேங்கிறான். 2 வயசு 3 வயசு ஆனாலும் குழந்தைக்கு ஒரு வார்த்தை கூட பேச தெரியல அப்படிங்கிறது. குழந்தை எப்படிங்க கத்துக்குது? நம்முடைய உதட்டு அசைவை வச்சு, அந்த சத்தத்தை வச்சு அந்த குழந்தை கவனிச்சு அதை ரிப்பீட் பண்ணுதுங்க. செல்போன்ல ஒரு ரைமையோ அல்லது ஒரு கதையையோ போட்டு கொடுப்பீங்க, அல்லது கார்ட்டூனை போட்டு கொடுப்பீங்க. அந்த சத்தத்துக்கும் அந்த வாய் அசைவுக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. அந்த வாய் ரப்பர் வாய் மாதிரி நீட்டு அசையும்.
அந்த குழந்தைக்கு சத்தம் எங்கேருந்து வருது, வாயை எப்படி குவிக்கணும், எப்படி அந்த சத்தத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தெரியவே செய்யலைங்க. நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. செல்ஃபோன் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படி சொல்லி நம்ம பொறுப்பை கழுவிடுறோம். அந்த குழந்தை பேச மாட்டேங்குது. இந்த ஒன்வே கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால கற்றுக்கிறது மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுலையும் பெரிய சிரமம் இருக்குதுங்க. சில பெற்றோர்களை ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காங்க, என்னுடைய குழந்தை என்ன செத்து போனி சொல்லுது, வீட்டை விட்டு வெளியே போனி சொல்லுது. 3 வயசு குழந்தைங்க செல்ஃபோன் தரலன்னா நீ எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லுது அப்படி சொல்லி உணர்வு இல்லாத ஒரு தலைமுறையினரை உருவாக்கி விட்டுறாங்க இந்த செல்ஃபோன். இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பெற்றோருடைய முகத்தை பார்த்து பேசவும் பதில் சொல்லவும் தெரியல. வீட்டுக்கு வர விருந்தினர்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் தெரியல. அன்னைக்கு ஒரு ஆசிரியர் ரொம்ப வருத்தமாக பேசிக்கிட்டு இருந்தார். பள்ளி ஆண்டு விழாவில் பரிசு கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்களா. ஒரு 20-25 குழந்தைகள் பரிசு வாங்கிச்சுதுப்பா. ஒரு 2-3 குழந்தைகள் தான் முகத்தை பார்த்து தேங்க்யூன்னு சொல்லிச்சுது. மீதி எல்லாம் அப்படியே வருது, வெடுக்கணி பிடுங்குது, போகுது. யாரையும் பார்க்கவோ அதில் நிற்க கூட செய்யலை. அதான் அந்த செல்ஃபோனுடைய பிரச்சனைங்க. அந்த வேகம், அந்த கார்ட்டூனில் வர அதே ஜம்பிங், அதே ஃப்ளையிங், அதே ஸ்பீடு, யாரையும் பார்க்கக்கூடாது, வரணும், எடுக்கணும், போகணும் அப்படிங்கிற ஒரு செயல் தான். எல்லாம் வேகமாக நடக்கணும், எல்லாம் வேகமாக கிடைக்கணும். இந்த மாதிரி செல்ஃபோனில் உங்கள் குழந்தைய அதிகமான நேரம் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் குழந்தையினுடைய அந்த கற்பனை திறன் வளராதுங்க. குழந்தை எதுவும் புதுசாக சிந்திச்சு செய்யாது. அது செய்ததையே தான் திரும்ப செய்துகிட்டு இருக்கும். உடனே கையை எப்படி தட்டிக்கிட்டே இருக்கும், அல்லது தொடையில் தட்டிக்கிட்டு இருக்கும், அல்லது தலையை சொரிஞ்சிட்டு இருக்கும். அதே தான் திரும்ப திரும்ப செய்துகிட்டு இருக்காங்க. அல்லது பொம்மைகளை, கார்களை விளையாட கொடுத்தாலுமே அதுகளை வச்சு அது புதுமையாக விளையாடிக்காது. முன்னாலெல்லாம் குழந்தைகள் கையில் பொம்மைகள் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைகள் எவ்வளவு அழகா தலை சீவி பொட்டு வச்சு குளிப்பாட்டி சரிதானா எவ்வளவு வேலைகள் புதுசு புதுசாக செய்வாங்க. அவங்க பார்த்ததெல்லாம் செய்வாங்க. இப்போ அப்படி இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொம்மையை அடுக்கி வைக்கிறது, வரிசையை அடுக்கி வைக்கிறது, கார்களை வரிசையை அடுக்கி வைக்கிறது. அப்புறம் என்ன, நீங்கள் பொறுமை இழந்து குழந்தை இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படி சொல்லி பயந்து அந்த செல்ஃபோனை அது கையிலேருந்து பிடுங்கும்போது பயங்கரமாக அடம் பிடிப்பாங்க. நீங்கள் அந்த செல்ஃபோனை திரும்ப அவங்க கையில் கொடுக்கறது வரைக்கும் விட மாட்டாங்கங்க. ஆக இது எல்லாமே நான் சொன்ன அந்த ஐ கான்டாக்ட் இல்லாதது, பேச்சு தாமதமாகிறது, அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காதது, பிறரோடு பேசுறதுக்கு பயப்படுறது, தயங்குறது, அடம் பிடிக்கிறது, பொருட்களை வச்சு கற்பனையாக விளையாட தெரியாதது, இது எல்லாமே ஆட்டிசத்தினுடைய அறிகுறிகள்ங்க. ஆக சின்ன வயசுலேயே குழந்தைகள் கையில் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோன் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆட்டிசத்தில் வெளிப்படுற எல்லா அறிகுறிகளையும் அவங்க வெளிப்படுத்துவாங்கங்க. இதுதான் விர்ச்சுவல் ஆட்டிசம்னு சொல்கிறோம். அதாவது உண்மையான ஆட்டிசம் இல்லை, ஆனால் ஆட்டிசத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு குழந்தை வெளிப்படுத்துகிற எல்லா செயலையும் நம்ம குழந்தைகளை வெளிப்படுத்த தொடங்குவாங்க. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த விர்ச்சுவல் ஆட்டிசத்துலேருந்து நம்முடைய குழந்தைகளை மீட்டெடுக்கலாங்க. ஒரிஜினல் ஆட்டிசம் அப்படிங்கிறது குழந்தையுடைய மூளை நரம்பு அமைப்பு சம்பந்தமான ஒரு நோய்ங்க. அதை நம்ம திரும்ப சரி பண்ண முடியாது. அந்த குழந்தைகளுக்கு சிலவற்றை புதுசாக எப்படி கற்றுக் கொடுக்கறது, அவங்களோடு எப்படி வாழ பழகிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர ஆட்டிசம் அப்படிங்கிறது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் அல்ல. ஆனால் விர்ச்சுவல் ஆட்டிசம், இந்த செல்ஃபோனால் உங்கள் குழந்தையினுடைய நடவடிக்கைகள் கற்றலில் பாதிப்பு இருக்குது அப்படி சொன்னால் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாவது உங்கள் குழந்தை கையிலேருந்து செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்வால்வ் ஆகி குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கவும் குழந்தையோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் தொடங்கினா மட்டும்தான் குழந்தைய திரும்பவும் நீங்கள் மீட்டெடுக்க முடியும். அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு, ஒரு 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அந்த செல்ஃபோனுடைய ஸ்க்ரீன் பயங்கர பாதிப்புங்க. அந்த கண்ணு கண்டிப்பாக மோசமாகி போகும். கண்ணை மூடிக்கிட்டு 1 மணி நேரம் அப்படியே இருந்து பாருங்கள், அல்லது உங்கள் ரூமில் நடந்து பாருங்கள். அப்போ அந்த சிரமம் தெரியும். சின்ன குழந்தைகளுடைய கண்ணை எப்படிங்க நம்ம கெடுக்கலாம்? அது போயிடுச்சுன்னா போனது தானே. அது மட்டும் இல்லை, அதிகமான செல்ஃபோன் பயன்பாடு உங்கள் குழந்தையுடைய அந்த மூளை நரம்புகளையும் சரியாக ஃபார்ம் ஆக விடாதுங்க. ஆக குழந்தையுடைய அந்த மூளை சம்பந்தமான, நடத்தை சம்பந்தமான, முடிவெடுக்கிறது சம்பந்தமான நிறைய சிக்கல்கள் வருங்காலத்தில் வரும். ஆக இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், AAP, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய டாக்டர் அசோசியேஷன் சொல்லியிருக்குது, 2 வயசு வரைக்கும் குழந்தைகள் கையில் செல்ஃபோனை கொடுத்துறாதுங்கன்னு சொல்லுது. 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே குழந்தைகளுக்கு செல்ஃபோன் பயன்பாடு கூடாதுன்னு சொல்லுது. அதுவும் பெற்றோர் பக்கத்தில் உட்கார்ந்து அதை சொல்லி கொடுத்தா மட்டும் அந்த செல்ஃபோனை காட்டுங்க, அல்லது வேண்டான்னு சொல்லுது. நான் இப்போ இருக்கிறது யூரோப்புங்க. இத்தாலியினுடைய வடக்கு பகுதியில் மிலானில் 3 வருஷமாக இருக்கிறேன். இங்கே பொதுவாக பல குடும்பங்களில் குழந்தைகளுக்கு 13 வயசு வரைக்கும் செல்ஃபோனை கொடுக்கறது இல்லைங்க. அதுவும் 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் கையில் செல்ஃபோனை பார்த்ததே கிடையாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்கங்க. குழந்தைகள் கையில் செல்ஃபோனை அவங்க கொடுக்கறதே இல்லை. எவ்வளவு பொம்மைகள், எவ்வளவு நோட்டு புத்தகங்கள், எவ்வளவு விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர ஈஸியெல்லாம் செல்ஃபோனை குழந்தைகள் கையில் கொடுத்துட மாட்டாங்கங்க.
ஆக ரொம்ப எச்சரிக்கையாக பல பெற்றோர் இருக்கிறாங்க. பல பெற்றோருக்கு இருக்க முடியறதில்லை. பெற்றோருடைய சூழலையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. பல பெற்றோர் இன்னைக்கு 2 பெற்றோருமே கணவன் மனைவியுமா வேலைக்கு கிளம்பிடுறாங்க. குழந்தைகளை வீட்டில் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகளை ரொம்ப நேரம் சமாளிக்க முடியறதில்ல. அதனால் அந்த பெரியவங்க எளிதாக அந்த குழந்தைகள் கையில் செல்ஃபோனை கொடுத்துட்றாங்கங்க. குழந்தையோட அம்மா தனியாக இருக்கிறாங்க அப்படி சொன்னால் அதை விட மோசம். ஒருவேளை 2வது குழந்தை பிறந்துடுச்சு அப்படி சொன்னால் முதல் குழந்தைய கவனிக்க டைம் இல்லை. குழந்தை அடம் பிடிக்குது அல்லது குழந்தைக்கு நேரம் போகலை அப்படி சொன்னால் வேறு வழியே இல்லை, நீங்கள் செல்ஃபோனை தான் கையில் எடுத்து கொடுக்க வேண்டியதாக போகுது. நிறைய பெற்றோருக்கு குழந்தைக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணுமே அப்படி சொல்கிறாங்க, ஆனால் நேரம் இல்லை. அதனால் செல்ஃபோனில் நல்ல நல்ல வீடியோவை செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வீடியோவாக இருந்தாலுமே குழந்தைகளுக்கு அந்த செல்ஃபோன் எதுவுமே கற்றுக் கொடுக்க போகிறது இல்லைங்க. ஆக அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை அறிமுகப்படுத்தலாம், செல்ஃபோன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் விளக்கமாக சொல்லி கொடுக்குறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.